2:23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? ஆவியின் கனிகளை பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்குறோம்? எது வரைக்கும் பார்த்துருக்குறோம்? தயவு வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா? தயவா நற்குணமும் பார்த்தாச்சு. ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் வரைக்கும் பார்த்தோம். ஆவியின் கனிகள் நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். நம்ம கடந்த நாட்களில் கூட அண்ணன் கனிகளை குறித்து நன்றாக நம்ம தியானித்து பார்த்தோம் இல்லையா? நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம கனி கொடுக்கலைன்னா நம்ம வாழ்க்கை ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. அப்போ நம்மை பார்க்கிற ஜனங்கள் மற்றவர்கள் என்ன பண்ணணும்? கனிகளை பார்க்கணும். கடந்த நாட்களில் கூட நம்ம அருமையாக தியானித்தோம். அந்த எஜமான் என்ன சொல்கிறார் தோட்டக்காரன்ட்ட, இதை வெட்டி போடு, இது கனி கொடுக்க வேண்டியிருக்குது. கனி கொடுக்காமல் இருக்கிறது மாத்திரமல்ல, இது இன்னொன்று என்ன நினச்சதுதான், இது நிலத்தையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவனாகிய நான், இல்லை கிறிஸ்தவனாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும், நான் கனி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தேன்னு சொன்னால் நான் கெட்டு போகிறது மாத்திரம் இல்லை, என்ன பண்ணுறேன்? நான் நிலத்தையும். நிலன்னா என்ன? என்னுடைய குடும்பம், சபை, சமுதாயம், எல்லாவற்றுக்கும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்ம கெடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஏன்னா கனி இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது பார்க்குற மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? அதை பார்த்து நாம் செய்கிற சில காரியங்களை பார்த்து என்ன பண்ணிடுவாங்க? இடறி போயிடுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் கனிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம கடந்த நாட்டில் ரொம்ப டீட்டெயிலாக அதை பார்த்தோம். ஆனாலும் இந்த நாளில் நம்ம விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லோரும் பார்த்துருக்குற அன்பு, நம்ம அன்பு செய்து தான் ஆகணும். தேவன் அன்பாக இருக்கிறார். அவர் அன்பாக இருக்கிறதோடு நாம் என்ன பண்ணணும்? நம்ம தேவனாகி கர்த்தரிடத்தை முழு இதயத்தோடு, முழு ஆத்தும், முழு பலத்தோடும் அவரிடத்துல அன்பு குருவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல நீ பிறனிடத்திலும் அன்பு குருவாயாகன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கிறோம். அது மாத்திரமில்லை, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அது மாத்திரமில்லை, சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். நம்ம சமாதான குறைச்சலுக்கு காரணமாக இருக்கக்கூடாது நம்ம பார்த்துருக்குறோம். அது மாத்திரமில்லை, நீடிய பொறுமை, தயவு. ஆண்டவருடைய தயவை என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம தயவாய் அவன் நமக்கு நிறைய காரியங்களை செய்கிறார். நம்ம அந்த தயவை பெற்று அந்த தயவு எதற்கு நம்ம யூஸ் பண்ணணும்? தேவ தயவு என்னை குணமாக்கும்படி ஏவுகிறதுன்னு அறியாமல் நம்ம தேவ தயவு என்ன பண்ணக்கூடாது? அற்பமாக எல்லாம் எனக்கு கிடைக்கி நான் என்ன பண்ணாலும் நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லி நம்ம இருந்தோம்னு சொன்னால், கடந்த நாட்டில் நான் வேலியை தகர்த்து, அவர் வேலி அடைத்திருக்கிறதுனால தான் நம்ம எப்படி இருக்கிறோம்? நல்லா இருக்கிறோம். அவர் வேலியை தகர்த்துட்டாருன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம மேய்ந்து போடப்படுவோம், மிதிக்கப்பட்டு போவோம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது மாத்திரமில்லை, நற்குணங்களை குறித்து நம்ம பார்த்தோம். இதனாலும் விசுவாசத்தை குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஏன் விசுவாசம்? ஆவியின் கனிகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய முக்கியமான காரியங்கள் இல்லையா? கனி இல்லாத வாழ்க்கை நம்ம தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை அல்லன்னு சொல்லி நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால பிதா எப்படி இருக்கிற நம்மள பிரியமாக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். விசுவாசம் ஏன் நம்ம விசுவாசிக்கணும்? விசுவாசம் ஏன் நமக்கு முக்கியமானதுன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம தியானித்து நம்ம கடந்து செல்லலாம். எடுத்து ஒரு வாசிங்க. முதலாவது மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கட்டளை என்ன? இயேசு அந்த சீஷர்களை நோக்கி என்ன சொல்றாரு? தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படிப்பட்டவங்க? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்களா. அப்போ இது நம்ம எப்படி நம்ம அன்பாக இருக்க வேண்டும் சொல்லி நம்ம பார்த்தோம். நம்ம எல்லாம் அதுபோல் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்ம டைரக்டாக பெற்ற ஒரு கட்டளையாய் காணப்படுகிறது. இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:6 வாசிங்க. எபிரேயர் 11:6. ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு, அப்போ விசுவாசம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருன்னு சொல்லியிருக்கிறாரு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்போ தேவனுக்கு நான் பிரியமாக இருக்கணும், அவருக்கு பிரியமாக நான் வாழணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு, நாம் அவரை தேடுறதுனால அவர் நமக்கு பலன் அளித்ததுனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அதனால நம்ம வாழ்ந்துருக்கிறோம். நம்முடைய பழைய வாழ்க்கை நம்ம திரும்பி பார்த்தா அது எல்லாவற்றையும் நம்ம ஒரு அறிக்கை செய்ய முடியும். அப்போ
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறான்னு சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டும் சொல்லி நம்ம பார்க்கலாம். அது மாத்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவனை நம்ம அடையணும்னா என்ன பண்ணணும்? அவருடைய ஒரே பேரான குமாரனை நம்ம விசுவாசிக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் நம்ம பின்னாடி வாசிக்கும் போது 18வது வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் என்ன அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிடுச்சு. அப்போ விசுவாசம் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஆக்கினை தீர்ப்புக்கு ஆல்ரெடி உட்பட்டுட்டோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்கே? அங்கே போய் அதனுடைய பலன் அனுபவிக்கிறதுக்கு. நமக்கு இங்கே பலன் இல்லை, நம்ம ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டுட்டோம்னு சொல்லி இப்போ தெரியாது, இல்லைன்னா அதனுடைய பலன்கள் இப்போ தெரியாது. என்ன பண்ணும்? பின்னாடி நமக்கு தெரியும் சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே அதிகாரத்தில் 36வது வசனத்தில், குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை தேவனுடைய கோபம் அவன் மேல். அப்போ தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி வல்லவா உலகத்தில் அன்பு கூர்ந்தான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்போ நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா? நிறைய நேரங்களில் நம்ம விசுவாசிக்கிறோம், சில நேரங்களில் நமக்கு விசுவாச குறைச்சல்கள் காணப்படுது இல்லையா? சில நேரங்களில் நம்மளால் என்ன பண்ண முடியல, நம்ம சூழ்நிலைகளாக இருக்கலாம், நிறைய காரியங்கள் என்ன பண்ணுது, நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கிறதாய் காணப்படுகிறது. அப்போது இந்த விசுவாசத்தை நம்ம விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு சில சம்பவங்களை நம்ம பார்த்து நம்ம ஜெபித்து கடந்து போகலாம். முதலாவது விசுவாசம்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இன்னொரு காரியம் என்னது? அவிசுவாசம் சொல்லி நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம் இல்லையா? அவிசுவாசம். விசுவாசம்னா நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறது, அவிசுவாசம்னா விசுவாசம் இல்லாததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஆமென். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் அது என்ன பண்ணுதான்? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவாய் நம்மை கொண்டு போகிறது. அப்போ ஏன் விசுவாசம் ரொம்ப முக்கியம்? இந்த அவிசுவாசம் நம்ம என்ன பண்ணிடுது? ஜீவனுள்ள தேவனை விட்டு நம்ம விலக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதுக்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். அவிசுவாசம் இருந்தாலே நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்னா பொல்லாத இருதயம். அவிசுவாசம் நமக்குள்ள வந்துடுச்சுன்னு சொன்னால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை விட்டு என்ன பண்ணுறோம்? தூரம் போகிறோம். ஜீவனுள்ள தேவனை விட்டு நம்ம விளக்குகிற காரியம் அவருக்கு நமக்கு என்ன பண்ணல, சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள தேவனை விட்டு விளக்குகிறதற்கு ஏதுவான அவிசுவாசம் பொல்லாத இருதயங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக. அப்போ அவிசுவாசம் எனக்குள்ள இருக்கிறதான்னு சொல்லி ஒரு விஷயம் நாமே சிந்தித்து பார்ப்பேன். அவிசுவாசம் நமக்குள்ள வந்துச்சு சொன்னால் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிடுவோம்? விலகி போகிறவர்களாய் காணப்படும். அது மாத்திரம் இல்லை, வெளிப்படுத்தல விசேஷம் 21வது அதிகாரம் 7-8 நம்ம பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாக இருப்பேன், அவன் என். ஆனால் கீழே அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்கும்போது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்போ ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிடுச்சு. ஆனால் இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஆண்டவரை விசுவாசிக்கல, நான் அவிசுவாசி உள்ளவனாக இருக்கிறேன், என்னுடைய இருதயம் நான் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறேன், நான் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிடுச்சுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் எனக்கு ஒன்றுமே ஆகலை. எப்போ ஆகும்? 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவ. யார்? அவிசுவாசிகளும் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறோம். அப்போது இந்த அவிசுவாசம் நமக்குள்ளே இராதபடிக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்கணும். நம்ம வேதத்திலேருந்து ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாகமம் 15வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க.
நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும் இல்லையா ஆபிரகாமை குறித்து இல்லை? ஆபிரகாமை நம்ம என்ன சொல்லுவோம்? விசுவாசத்தின் தகப்பன். ஆனால் அவிசுவாசத்துக்கு எக்ஸாம்பிளாக நான் ஆபிரகாமை தான் எடுத்திருக்கிறேன். ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? 15வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அவருடைய தரிசனத்தில் வந்து என்ன சொல்றாரு? பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாக இருக்கிறப்ப ஆபிரகாம் பதிலுக்கு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன தருவேனா? பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. என் வீட்டு விசாரணை கர்த்தனை வந்து என்ன பண்ண இளையசரன் என்னுடைய வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறான். எனக்கு என்ன பண்ணல? புத்திர சந்தானம் அருளவில்லை. அப்போ ஆண்டவர் 4வது வசனத்தில் எப்படியா சொல்லுகிறார்? கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி. தேவன் என்ன வாக்குத்தத்தம் பண்ணுறாரு ஆபிரகாம்கிட்ட? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலத்தனையாக அவன் சந்ததியை பெருக பண்ண எல்லா வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்லலாம்? ஆண்டவரே, நீ எனக்கு என்ன தருவீர்? எனக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. ஆண்டவர் சொல்ல, இல்லை, உன் கர்ப்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான். அப்போ பின்னாடி நம்ம பார்க்கும்போது வானத்து நட்சத்திரங்களை என்ன கொடுமால் நீ என்னன்னு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் சம்பவித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். ஆனால் இதே ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? அடுத்த அதிகாரத்தில் என்ன பண்ணுறாரு? ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் 4வது வசனம் வாசிங்க. அவன் ஆகாரோட சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். சாராய்க்கு வந்து பிள்ளை இல்லாத இருந்தபடினால சாராய் ஆபிரகாம் எனக்கு என்ன சொல்றா? கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும். அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற ஆபிரகாம் என்ன பண்ணுறான்? அந்த வாக்குத்தத்தத்தின் மேலே விசுவாசம் இல்லாதபடினால என்ன பண்ணுறான்? அவனை நாம் அநேக நேரங்களில் இந்த மாதிரி காரியங்களை சொல்ல தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் தாமதமாகும்போது நாம் என்ன பண்ணுவோம்? ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இல்லையா? இப்போ இந்த விதத்தில் எனக்கு ஆண்டவரை உதவி செய்யுங்க, இல்லை இந்த விதத்தில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. ஆபிரகாம் என்ன? சாராய் உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளி. அப்போ சாரால் என்ன பண்ண முடியலை? கர்ப்பம் தரிக்க முடியலை. அப்போ சாரால் மூலமாக, சாராளுடைய வேலைக்காரி மூலமாக நான் என்ன பண்ணுறேன்? நான் எனக்கு ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? தன்னிச்சையாக ஒரு டிசிஷன் எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசியாதபடிக்கு நம்மள அநேக நேரங்களில் வாக்குத்தத்தமான காரியம் தடைப்படும் போது, இல்லைன்னா தாமதமாகும்போது என்ன பண்ணுறோம்? நாம நிறைய ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் வழிகள் உன் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகளும் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளும் வித்தியாசமாய் காணப்படுகிறது. அப்போ நாமளா சில காரியங்களை செய்யும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? ஆண்டவருக்கு என்ன பண்ணுறாரு? ஹெல்ப் பண்ணுறாரு. ஆண்டவர் உன் கர்ப்பம், அவன் ஏன் கர்ப்ப பிறப்பு தான், ஆனால் சாரா இல்லை, சாராயினுடைய வேலைக்காரின் மூலமாக. ஆனால் பின்னாடி இப்போ வரைக்கும் நம்ம பார்க்குறோம், அது எப்படியாய் ஒரு முள் போல் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது? குத்தி கொண்டே இருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களிலிருந்து இந்த நாட்கள் வரைக்கும். அதனால தான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடைய அவர் வேதனையே நாம போய் தேடுகிற ஆசீர்வாதம். ஒருவேளை அந்த நேரத்தில் அவன் சந்தோஷமாக தான் இருந்தான், ஆனாலும் பிற்காலத்தில் என்ன பண்ணுது? அதன் மூலம் வேதனை தான். ஆண்டவர் கொடுக்காத ஆசீர்வாதங்கள் நமக்கு இப்படியா இருக்கிறது? வேதனைகளை தான் கொண்டு வருகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்கு காத்திருக்காம என்ன பண்ணுறாரு? சாராய் மூலமா. அப்போது பின்னாடி நம்ம வாசிக்கும் போது சாராய் வந்து இந்த இஸ்மவேல் பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? அந்த அதே அதிகாரத்தில் கடைசி வசனம், ஆபிரகாம் 86, அடுத்து 13 வருஷம் எதுவுமே நடக்கலை. அடுத்து 17வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். என்ன சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து? நான் சர்வ வல்லமையுள்ள, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? என்னால் முடியாதுன்னு சொல்லி நீ என்ன பண்ணிட்ட? ஒரு வழியை ஏற்படுத்திட்ட. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, நீ ஆபிரகாமா இருந்தாலும் பரவாயில்ல, தாவீதா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? உத்தமனாக தான் இருக்கணும். நான் கர்த்தர்னா எனக்கு கொடுக்குற கணம் எங்கே? நம்ம நிறைய நேரங்களில் ஆண்டவருக்கு கொடுக்குற கணத்தை ஆண்டவருக்கு கொடுக்காதபடிக்கு நாம என்னென்னலாமோ செஞ்சு நம்ம கடைசியில் என்ன பண்ணுறோம்? பிரச்சனைகளில் தான் மாட்டிக்கொள்கிறோம். விசுவாசத்தின் தகப்பன் சொல்ல ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனார். 16 வருஷம் ஆண்டவர் என்ன பண்ணல? ஆபிரகாம்கிட்ட பேசல. அடுத்து 99 ஆண்டவர் என்ன சொல்லாரு? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போ பின்னாடி நம்ம வாசிக்கும் 3வது வசனத்தில், அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்போ தான் அவன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய பாவத்தை தான் செஞ்ச தவறு என்ன பண்ணுறான்? உணர்றான்.
ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் நாமளாம் என்ன பண்ணிடுறோம், தேவன் சில காரியங்களை செய்கிறதற்கு தாமதிக்கும் போது என்ன பண்ணுறோம், நாமளா ஏதாவது காரியத்தை செய்ய போய் என்ன பண்ணுறோம், அதனால பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்களில் நம்ம போய் சிக்கிக்கொள்கிறோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதில் பின்னாடி வரும்போது மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, 16ஆம் வசனத்தில் சாராயை நீ என்ன பண்ண, சாராயின்னு சொல்லி அழைக்காத, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். மறுபடியும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்கிறார். சொன்னோடனே 17ஆம் வசனத்தில் ஆபிரகாம் என்ன பண்ணுறார், முகங்குப்புற விழுந்து என்ன பண்ணா, நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோன்னு சொல்லி தன் இருதயத்தில் நினைக்கிறார். அதுக்கடுத்து எனக்கு இஸ்மவேலை நீங்கள் காப்பாற்றுங்க. அவனுக்கு அப்பவும் என்ன பண்ணல, நம்பிக்கை இல்லை. என்ன பண்ணுறான், முகங்குப்புற விழுந்து நகைக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர்களை மறுபடியும் அவர் சொல்கிறார், அப்பொழுது தேவன் மனைவியாகிய 19ஆம் வசனம், சாராள் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. பின்னாடி நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும் 21ஆவது அதிகாரத்தில் கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தல். அது மாத்திரமல்ல, 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவளுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நாமளா ஏதாவது செஞ்சுட்டு இல்லை, வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மை இல்லவர். அது ஆபிரகாமுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, காண்பித்து கொடுக்குறாரு. எப்போ, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஈசாக்கை தேவன் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவிசுவாசம் நம்மிடத்தில் எக்காலத்தில் ஒரு நாள் நம்ம கூடாது, இருக்கவே கூடாது. முதிர் வயதில் தேவன் கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்தது பின்னாடி நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 22ஆவது அதிகாரத்தில் மறுபடி கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஆபிரகாமை சோதிக்கிறார் இல்லையா. எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த சம்பவம் தான். நான் வசனங்கள் எல்லாம் வாசிக்க விரும்பல. 2ஆம் வசனத்தை ஆண்டவர் இப்படியா சொல்கிறாரு, நீ உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாக ஈசாக்கை நீ அழைத்து கொண்டு போ, மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. இப்போ ஆபிரகாம் எப்படி இருக்கிறாரு, விசுவாசத்தில் நேராக போகிறாரு. அதிகாலம் அடுத்த வசனம் நம்ம பார்த்தோன்னா, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து கழுதையை எடுத்துக்கிட்டு வேலைக்காரரில் கொஞ்சம் பேர் கூப்பிட்டு ஈசாக்கையும் கூப்பிட்டு என்ன பண்ணுறான், பலியிட போகிறான். அவிசுவாசமாக இருந்தவன் விசுவாசத்தின் தகப்பன் சொல்லி அழைக்கப்பட்டான காரணம் என்ன, அவன் தன்னுடைய சொந்த குமாரன், அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன் புத்திரனும் உன் ஏக. அப்போ இஸ்மவேல் யார், கேத்துரால் பெற்ற பிள்ளைகள் யார், அதெல்லாம் கிடையாது. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் உனக்கு ஆசீர்வாதம். அதுதான் உன்னுடைய ஒரே புத்திரன். நீ என்னத்தை வேணாலும் தேடலாம், என்ன எங்கே போய் எப்படியோ நீ என்னத்தை வேணாலும் சம்பாதிக்கலாம், அது ஒரு கால் என்ன பண்ணாது, நிலைக்கவே செய்யாது. அவர் சொல்லார், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரன ஈசாக்கு நீ பலியாக்குதுன்னு சொல்லி போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஹெசிடேட் பண்ணாமல் என்ன பண்ணுறாரு, நேராக கொண்டு போய் அவனை கட்டைகளை அடிக்க அவனை கை கட்டி என்ன பண்ணுறாரு, போயிட்டு கத்தியை ஓங்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பிள்ளையாண்ட மேல் உன் கையை போடாது. அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 12ஆம் வசனம் வாசிங்க, 22:12. அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது, எப்பொழுது, உன் புத்திரனும் ஏகசுதனும் உன் ஒரே நேசகுமாரனும் சொல்லி நீ பாராம அவனே நீ எனக்கு பலியாக ஒப்பு கொடுக்க நீ ரெடியானதுனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நீ தேவனுக்கு பயப்படு. இப்போ நாம் என்ன இன்றைக்கி ஆண்டவருக்கு பயப்படுறோம், ஆண்டோடைய பிள்ளைகள்னு சொல்கிறோம், நாம் ஒப்பு கொடுக்க முடியுமா? ஒரு சின்ன காரியத்தை நம்ம பண்ண முடியலை, நம்மளால் ஒப்பு கொடுக்க முடியலை. தேவனுக்கு எத்தனையோ முறை நிறைய காரியங்கள் நமக்கு வெளி சில ஹேபிட்ஸாக இருக்கலாம், சில பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், சில whatever it is ஒப்பு கொடுக்க முடியுதா? அப்புறம் நம்ம என்ன பண்ணா, தன்னுடைய சொந்த குமாரன் ஒரே ஒரு இனி வாய்ப்பே இல்லை, ஏற்கனவே வாய்ப்பு இல்லாமல் இருந்த இடத்துல தான் ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இதையும் போச்சுன்னா இனி வாய்ப்பே இல்லை. ஆனால் அவன் ஆண்டவரை விசுவாசித்தான். அதனால தான் எபிரேயர் 13 ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக என்ன விசுவாசித்தான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, 17ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு, சாராள் நிச்சயமாக அவனுக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு நீ ஈசாக் என்று பெயரிடுவாயாக,
என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவர் சொல்லி அவன் விசுவாசித்தான். அவர் ஈசாக்குன்னு பேர் வைக்க சொன்னார். அவனோடு அவனுடைய சந்ததியோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்னு சொன்னார். அதனால் அந்த ஈசாக்குக்கு என்ன பண்ண மாட்டார், ஒரு திங்கும் வர விடமாட்டாருன்னு சொல்லி அவன் என்ன பண்ணான், விசுவாசித்தவனாய் அவன் போய் பலிப்பிடத்தில் அவன் கொண்டு வைக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் நம்ம அவிசுவாசிகளாக இருந்தோம்னு சொன்னால் இந்த நாளில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்கலாம். எப்படி அவிசுவாசமாக இருந்தவன் எப்படி விசுவாசத்தின் தகப்பனா அறினாம். நீ ஒப்பு கொடுத்தபடினால நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தை ஒரு ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்ல முடியுமா? எத்தனையோ முறை எத்தனையோ காரியங்களை விடும்படிக்கு அதுலேருந்து வெளியே வரும்படிக்கு இந்த காரியத்தை நம்மை விட்டு விளக்கும்படிக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை நம்மோடு இடைப்பட்டிருப்பார். அதெல்லாம் விடுறதுக்கு நமக்கு மனசு இருந்துச்சா? ஆண்டவருக்காக சில காரியங்களை விடணும்னு சொல்லி நமக்கு ஆசை. ஆனால் என்ன பண்ண முடியாது, விட முடியாது. மறுபடியும் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன்னு சொல்லி பவுல் சொன்னது போல் அப்படி இல்லாதபடிக்கு அவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்னவன்னா ஒப்பு கொடுத்தான். இந்த நாளில் நம்ம இடத்துல தேவன் அதை தான் எதிர்பார்க்க. ஏன் ஆபிரகாம் அப்படி மாறினா? தேவன் செய்த ஒரு அற்புதத்தின் நிமித்தம் இல்லாத ஒரு காரியம். சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு, அவன் முதிர் வயதாக இருக்கல என்ன பண்ணுறார், அவர் ஒரு அற்புதத்தை செய்ததுனால அவன் என்ன பண்ணுறான், அவன் விசுவாசத்தில் பலப்படுகிறவனாய் காணப்படுகிறான். இந்த நாளில் நிறைய காரியங்களுக்கு வந்து அவிசுவாசங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனால் தேவன் இந்த நாளில் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். எடுத்தவர்கள் வாசிங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 86வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. ஆமென். ஆமென். சங்கீதக்காரன் அருமையாக சொல்றாரு, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறது, என் பகைஞர் கண்டு வெட்கப்படுக்கும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பதில். ஆவியானவர் திட்டமும் தெளிவுமா பேசின ஒரு காரியம். இன்றைக்கு ஒரு அவிசுவாசமாய் நம்ம இருப்போம்னு சொன்னால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அனுகூலமான ஒரு அடையாளத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் செய்தது போல் ஒரு அற்புதத்தை ஒரு அடையாளத்தை தேவன் செய்கிறதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. விசுவாசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கூட இல்லைன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கை ஒரு வேலை இருக்குமானா ஆண்டவர் நாளில் வாக்குத்தத்தமாக சொல்கிறாரு, ஒரு அனுகூலமான ஒரு அடையாளத்தை தேவன் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் செய்து அவிசுவாசத்தை அவர் விசுவாசமாக மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார், அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. சும்மா அங்கே எங்கேயும் அங்கே இங்கே அவர்கிட்ட இவர்கிட்ட இல்லை. வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் கொடுக்கறது தான் ஆசீர்வாதம். வேற யார் என்ன கொடுத்தாலும் அது என்ன பண்ண நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. வேற யாராலையும் நம்முடைய பிரச்சனைகளை என்ன பண்ண முடியாது, தீர்க்க முடியாது. எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தார்கள். இன்றைக்கு தேவன் ஒரு அனுகூலமான அடையாளத்தை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் செய்து நம்முடைய அவிசுவாசத்தை அவர் என்ன பண்ணுறாரு, போக்குறதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு செய்த தேவன் நமக்கும் செய்ய வல்லவர். ஆனால் நாம் என்ன செய்யணும்? ஆபிரகாமுடைய சொந்த குமாரனை அவருக்காக ஒப்பு கொடுத்தான். ஏன்னா கர்த்தருக்கு பயந்து இருந்தபடினால. அதனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோன்னு சொல்ல ஒரு விஷயமாக நாமே சிந்தித்து பார்ப்போம். அது மாத்திரமில்லை, இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபிரேயருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. ஆமென். இது நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு அடையாளத்தை கொடுத்தாரு. அவன் என்ன பண்ணான், அதை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த குமாரன் ஆண்டவர் பலியாக கொடுக்கும்போது கூட அவன் என்ன பண்ணான், கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக போனான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம எல்லாரும் நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா? அவங்க வாழ்க்கையில் பார்க்காத அற்புதங்கள் கிடையாது, அடையாளங்கள் கிடையாது. 10 வாதைகள் அதை பார்த்தாங்க. எல்லார் வீடுகளிலும் அழுகுரல் கூக்குரல். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வீடுகளில் மட்டும் அழுகுரல் இல்லை. எல்லாத்துலேயும் ஆண்டவர் அவங்கள அது மாத்திரம் செங்கடலை 2ஆக பிளந்தார், கண்மலையில் தண்ணீரை கொடுத்தாரு, அப்பத்தை கொடுத்தாரு, காடைகளை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. ஆனாலும் என்ன பண்ணாங்களாம், அவர்கள் அவிசுவாசத்தினால அவர்கள் அதிலே பிரவேசிக்க கூடாமல் எல்லாம் கொடுத்தும் கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை தான், அவர்கள் ராட்சதர்கள், நம்மளால் என்ன பண்ண முடியாது, அவங்கள ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு 10 பேர் வந்து சொன்னோன்னு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க விசுவாசத்தை இழந்துட்டாங்க. எவ்வளோ இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்கிறத எவ்வளோ நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறார்.
எவ்வளவு கிருபைகள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறாரு. ஆனால் ஒரு சின்ன பாடு, ஒரு சின்ன உபத்திரம் வந்தோடனே மறுபடியும் நமக்குள்ள என்னதான் வருது? அவிசுவாசம் தான். எப்படி வல்லமையாக அவர் நடத்திட்டு வந்தார். நம்ம எல்லாருக்கும் நல்லா அவருடைய வஸ்திரங்கள் என்ன பண்ணல? பழையதாகலை. அவர்கள் செருப்பு என்ன பண்ணல? தேய்ந்து போகலை. தகப்பன் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு வருவது போல 40 வருஷம் வனாந்திரத்தில் அவர் சுமந்து கொண்டார். அத்தனை லட்சம் ஜனங்களுக்கு சாப்பாடு, ஆகாரம் எல்லாம் கொடுத்து வந்தார். ஆனால் ஒரே ஒரு காரியம் அவங்க சொன்னோன்னு என்ன பண்ணாங்க? அவங்க விசுவாசத்தை இழந்து என்ன பண்ணாங்க? அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். நாம் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு அற்புதம் தான். உடனே அவன் என்ன பண்ணான்? அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். தன்னுடைய சொந்த குமாரனையும் அவன் பலியாக கொடுக்கறதுக்கு ஆயத்தம். ஆனால் இன்னைக்கு நமக்கு எத்தனை அற்புதம், எத்தனை அதிசயங்கள்! ஆண்டவர் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவிசுவாசம். ஒரு பாடு, ஒரு உபத்திரம் வந்தால் அவரை விட்டு விலகிற பொல்லாத இருதயம். என்ன இருதயம்? அவிசுவாசம் உள்ள. நமக்குள்ள அவிசுவாசம் வந்துட்டுனாலும் சொல்ல நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை விட்டு தூரம் போகிறோம், அவரை விட்டு விலகிறோம். கிருபையின் காலம்தான், நமக்கு கிருபைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்போ எந்த சான்ஸ் கடைசியாக இருந்துச்சு? அவங்க அந்த 10 பேர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு பேசின சான்ஸ் தான் என்ன இருந்துச்சு? கடைசியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க விரும்பியும் அந்த தேசத்தை சுதந்திரிக்க போகணுன்னு போனாங்க. என்ன பண்ணாங்க? மரித்து போனாங்க. அவர்கள் எல்லாருடைய பிரேதங்களும் வனாந்திரத்தில் விழுந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். என்னுடைய கடைசி சான்ஸ் எதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. உங்களுடைய கடைசி சான்ஸ் எதுன்னு சொல்லி நமக்கு பரம கானானுக்கு போகிறதுக்கு தடையாக கூட அந்த என்ன பண்ணிருந்த அவிசுவாசம் நம்மளை கொண்டு போய் நிறுத்திடும். எவ்வளோ அற்புதங்கள், எவ்வளோ அதிசயங்களை செஞ்சுருக்கிறார். ஒரு சின்ன பிரச்சனை, ஒன்றுமே இல்லாத ஒரு காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அதை அந்த வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம வாசிக்கும் போதில் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும். பயம் எங்கே வருது அங்கே என்ன பண்ணுறது? அவிசுவாசமும் சேர்ந்து கூட வந்துடுது. பயம் எங்கே வருது அங்கே அவிசுவாசம் என்ன பண்ணிடுது? சேர்ந்து வருது. கர்த்தருக்கு பயந்தா உலக காரியங்களுக்கு, மற்ற காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணல? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம ஜாக்கிரதையில் உள்ளாக இருக்கணும். அவிசுவாசத்தினாலே அவர்கள் அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். நம்முடைய அவிசுவாசத்தினால பரம கானானுக்கு போகிற வாய்ப்பை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? இழந்து போயிடக்கூடாது. தேவன் கொடுக்குற சான்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? நம்ம விசுவாசத்தில் பலப்படுகிறவர்களாய் காணப்படும் சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். அவிசுவாசம் நம்ம பார்த்தோம். இன்னொன்று நம்ம வேதத்தில் அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்ன? அற்ப விசுவாசம் இல்லையா? அற்ப விசுவாசம் சொல்லி அநேக இடங்களில் வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. நம்ம ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு சம்பவம் தான் இல்லையா? மத்தேயு 14வது அதிகாரத்தில் ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொடுத்து என்ன பண்ணுறாரு? எல்லாரையும் போஷித்து 12 கூடை நிறைய என்ன பண்ணாங்க? எடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கப்புறமா சீஷர்கள் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் படகுல ஏற்றி என்ன பண்ணுறாரு? அனுப்பி விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரா? ஜெபம் பண்ணும்படி 23 வசனம், ஜெபம் பண்ணும்படி தனித்திருந்த ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே தனிமையாக இருந்தார். சீஷர்கள் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? 4ஆம் ஜாமத்தில் இரவு என்ன பண்ணுது? படகு நடுக்கடலில் வந்தபோது எதிர்காற்றுகளினால் அலைகளினால் அலையப்பட்டது. அப்போ அவங்க நடுக்கடலில் இருக்கிறாங்க. அலைகளினால் படகு என்ன பண்ணுது? அங்கே எங்கேயும் ஆடிக்கிட்டு இருக்குது. எல்லாரும் பயந்து போயிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு? இயேசு வந்து என்ன பண்ணுறாரு? கடலின் மேல் நடந்து அவங்க பக்கத்தில் அப்படி வாராரு. அப்போ எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்போ எல்லோரும் ஃபஸ்ட்டு பயப்படுறாங்க. அப்போ அந்த திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்ன பண்ணாங்க? பயப்படாதீங்க. அப்போ பேதுரு என்ன சொல்கிறாரு? நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். அப்போ பேதுரு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அப்பொழுது வா என்றார். பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் அழகாக அப்படியே நடந்து போகிறாரு. அப்போ போகும்போது அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து என்ன பண்ணா? அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே ரட்சியும். இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டான்? ஆசைதான், ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும், ஆண்டவரோடு கூட நடக்கணும், அவருக்காக நம்ம ஜீவிக்கணும்னு சொல்லி ஆசை தான். ஆனால் அப்பப்போ அந்த அற்ப விசுவாசம் வந்து என்ன பண்ணுது? நம்ம ஆசை. எல்லாரும் இருக்கிறாங்க, 12 சிஷ்யர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் அமைதியாக தான் இருக்கிறாங்க. இவர் மாத்திரம்தான் ஒரு ஆசை. என்ன? நான் ஆண்டவரோடு நீர் நடக்கிறீங்கன்னா அப்போ நீர் தானே நானும் நடக்கத்தான் நட. ஆனால் டக்குன்னு காற்று பலமாய் அடிக்கிறதை கண்டு என்ன பண்ணா? அவன் பயந்து அமிழ்ந்து போனான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டான்? இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்ம அற்ப விசுவாசிகளை தான் இருக்கிறோம் இல்லையா?
நல்ல விசுவாசத்தில் இருப்போம், கொஞ்சம் ஒரு நேரம் நல்ல விசுவாசம், அடுத்த நேரம் அந்த விசுவாசம் எங்கன்னே தெரியாது. அடுத்து மறுபடியும் இந்த பேதுரு வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இந்த மத்திய 8வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது இதே போல் அவங்க ஆண்டவர் படகுல தூங்கிட்டு இருப்பார். படகு அமிழத்தக்கதாக என்ன பண்ணும், அலைகள் வரும். அப்போ சீசர்கள் என்ன பண்ணுறாங்க, பயந்து போய் நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையான்னு சொன்ன ஏசப்பா என்ன சொல்றாரு, வாசிங்க அந்த 26வது வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். ஆமென். உடனே அது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆண்டவர் எல்லா வல்லமையும் எல்லாவற்றையும் சீசர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனாலும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை வந்தவொன்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க பயந்து நாங்கள் மடிந்து போகிறோம், ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோமே. பேதுரு என்ன பண்ணா, அமிழ்ந்து போனான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு விஷயம் நாமே சிந்தித்துப்போம். பேதுருவை பார்த்தா ஃபுல்லாக அப்ஸ் அண்ட் டவுன் தான். ஒரு நேரம் என்ன சொல்லுவார், நிச்சயம் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிற பிதா தான் உனக்கு இதை வெளிப்படுத்தினார் ஆண்டவர் சொல்லி, அடுத்த நிமிஷம் ஆண்டவர் என்ன சொல்லுவார், அப்பாலே போ சாத்தானே. ஒரு நிலையான ஒரு காரியம் இல்லாதபடிக்கு, விசுவாசத்தில் உறுதியாய் நிலை நிற்கக்கூடாதபடிக்கு அற்ப விசுவாசம். ஏன் நிலை நிற்க முடியலை, ஏன் விசுவாசத்தில் நிலை நிற்க முடியலை, பயம். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பயந்து எங்களை ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை ரட்சியங்கள் சொல்கிறாங்க. பேதுரு என்ன பண்ணுறாரு, காற்று பலமாக இருக்கிறதை கண்டு அவன் பயந்து என்ன பண்ணா, அமிழ்ந்து போகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 32-33 வாசிங்க. நானும் உன் விசுவாசம் முடிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். போதும். நானும் உன் விசுவாசம் எல்லாருக்கும் நன்றாய் தெரியும் இல்லையா. ஆண்டவர் சொல்றாரு, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும், எல்லாரும் ஓடி போயிருவீங்கன்னு சொன்னப்போ இவர் என்ன பண்ணுறாரு, நான் என்ன பண்ண மாட்டேன், சாவிலும் காவலிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன். ஆசை நல்லது தான், ஆண்டவருக்காக யார் போனாலும் பரவாயில்ல, நான் நிற்பேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, பேதுரு உறுதியாக சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன். ஏன் நிற்க முடியல, அற்ப விசுவாசம். விசுவாசம் என்னச்சு, அற்ப விசுவாசமாய் காணப்படுகிறது. இன்டென்ஷன் நல்லா தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ண முடியல, அதில் நிற்க முடியல. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் 3 தடவை மறுதளிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன். கோதுமையை சிலையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நம்மளை சாத்தான் புடைக்கவே வேண்டாம், நமக்கு ஒரு சின்ன ஆசீர்வாத குறை வந்தாலே போதும், நாம் என்ன பண்ணிடுவோம், நம்முடைய விசுவாசத்தை விட்டு தூரம் போயிடுவோம், நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுவோம், ஆண்டவரை மறுதளிச்சிடணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த பேதுரு அப்படி தான் என்ன பண்ணுறாரு, 3 முறை என்ன பண்ணுறாரு, மறுதளிக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்குன்னா வேண்டிக் கொண்டேன். அப்போ இந்த ஏன் இந்த அற்ப விசுவாசம், ஏன் அடிக்கடி கீழே போகிறோம் மேலே போகிறோம், கீழே போகிறோம் மேலே போகிறோம், விழுந்து எழும்புகிறோம், ஏன் பேதுரு அப்படி இருந்தார். ஆனால் நம்ம பின்னாடி பார்க்கும்போது பேதுருடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இல்லையா, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு எப்படி ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை, ஒரு அடையாளத்தை செய்து அந்த ஒரு விசுவாசத்தில் பலப்படுத்தினாரோ, அப்படி பேதுரு என்ன பண்ணார், பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு எடுத்து பயன்படுத்த. அப்போ இந்த அற்ப விசுவாசம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். முதலாவது, ஏன் இந்த அற்ப விசுவாசம் வருது, இந்த சீஷர்களுடைய காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது, ஆல்ரெடி மத்தேயு 8வது அதிகாரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, கடலில் இருக்கும்போது ஆண்டவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, படகு அலைகளினால் அலைக்கழிக்கிறது, அவர் எழுந்து அமைதலாருன்னு சொன்னோன்னே மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சு. அதே சீசர்கள் தான் மறுபடியும் 14வது அதிகாரத்தில் மறுபடியும் அலைகள் வந்தோன்னு என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் நம்ம அழகாக அந்த காற்றை இறையாதே அமைதலாருன்னு சொன்னார, செய்த காரியத்தை என்ன பண்ணிட்டாங்க, மறந்து போயிட்டாங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்ம அல்லல் படுக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு மெயின் காரியம் என்ன, தேவன் செய்த நன்மையை, தேவன் என்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மையை நாம் நேரங்கள் என்ன பண்ணல, நம்ம மறந்து போகிறதுனால. இதுவரை நடத்தின எபினேசர் இனி என்ன பண்ணுவார், நடத்துவாருங்கிற நிச்சயம் நமக்கு இல்லவே இல்லை. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன போராட்டம், ஒரு சின்ன காரியம் வந்துச்சுன்னு சொன்னால் பழசெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, அவங்க பலவான்கள், நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல் அவர்களுடைய பார்வைக்குன்னு சொன்னோடனே
எதெல்லாம் மறந்துட்டாங்க? இவங்களுக்கு சண்டைன்னு சொன்னால் என்னன்னே தெரியாத நாட்களில் ஆண்டவர் என்ன பண்ணார்? எகிப்து ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணார்? செங்கடல்ல கவிழ்த்து போட்டார். வெட்டாந்தரையில் நடந்தது போல செங்கடல்ல நடந்து போனாங்க. வனாந்திரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார்? தண்ணீரை கொடுத்தார். எல்லா காரியத்தையும் மறந்துட்டு ஃபோக்கஸ் எல்லாம் எங்கே இருக்குது? அவங்க ராட்சசர்கள், அவங்கள நம்ம என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. இவங்க நடந்து வரும்போது ஜனங்களை இவங்க வருகிற வழியெல்லாம் ராஜாக்கள் இவங்களை பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ இவங்க வராங்க, இவங்க நம்மளை கொண்டு போடுவாங்கன்னு சொல்லி இவங்களை குறித்து பயப்படுறாங்க. ஆனால் இவங்க யாரை பார்த்து பயப்படுறாங்க? அந்த கானான் தேசத்து ஜனங்களை பார்த்து என்ன பண்ணுறாங்க? பயப்படுறாங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு சின்ன காரியம் வந்து நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணுறது? தடைகளாக காணப்படுகிறது. தோர்கள் வாசிங்க 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 37வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் ஆமென் ஆமென். இந்த பெலிஸ்தருடைய கைக்கு தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உடனே கூட இருப்பாராக என்றார். ஆமாம், இந்த காரியம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம் தான் இல்லையா? பெலிஸ்தீன் வந்து ஒவ்வொரு நாளும் இது அவங்க நம்ம தேவர்களுக்கு விரோதமாக நிந்திக்கிறான். யாராவது ஒருத்தர் எங்கூட சண்டைக்கு வாங்கன்னு சொல்கிறான். எல்லாரும் பாளையத்துக்குள்ளே பத்திரமா இருக்கிறாங்க இல்லையா? சவுலும் பத்திரமா இருக்கிறார். யார் என்ன பண்ணல? எதிர்த்து போகிறதற்கு தைரியம் இல்லை. சவுலை குறித்து நம்ம பார்க்கும்போது எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவன் தோளுக்கு எப்படி இருந்தாங்களாம்? கீழே இருந்தாங்க. அவ்வளவு உயர்ந்தவன வாலிபடாக இருந்தான். ஆனால் சவுல் என்ன பண்ணுறாரு? அமைதியாக உள்ள உட்காந்து. தாவீது போய் என்ன சொல்கிறான்? நான் இந்த பெலிஸ்தீனோட யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி 32 வசனத்தில் சொன்னோடனே சவுல் என்ன சொல்கிறாரு? நீ இந்த பெலிஸ்தீனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்தம். ஆனால் தாவீது என்ன சொல்கிறான்? ஒரு முறை சிங்கம், ஒரு முறை கரடி வந்துச்சு. இந்த சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கும் கைக்கும் தப்பு வைத்த தேவன் என்ன பண்ணுவார்? இந்த பெலிஸ்தீனுடைய கைக்குனை தப்பு வைப்பார். அப்போ கடந்த நாட்களில் தேவன் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கும்போது, தேவன் நம்ம நடத்தி வந்த வழிகளை நம்ம நினைத்து பார்க்கும்போது தான் என்ன பண்ண முடியும்? இந்த அவிசுவாசம் நமக்குள்ள என்ன பண்ணாது? வராமல் இருக்காது. அப்போ முதலாவது இந்த அற்ப விசுவாசம், அந்த அவிசுவாசம் நமக்கு இல்லாமல் வராமல் இருக்கு. நம்ம என்ன பண்ணோம்? தேவன் செய்த நன்மைகளை அவர் சிங்கத்தின் கைக்கும், அதான் 37 வசனத்தில் தாவீது சொல்றான், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கு என்னை தப்புவிப்பார். இந்த உறுதி நமக்குள்ள இருக்கிறதா? எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் தாண்டி வந்திருப்போனா ஒரு சின்ன காரியம் வந்து ஒன்று என்ன பண்ணிடுறோம்? நம்ம விசுவாசத்தில் நம்ம தளர்ந்தவர்களாய், நம்ம அப்படியே பயந்து போய் என்ன பண்ணிடுறோம்? நம்ம உட்கார்ந்து இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்படி இல்லை. அதனால தான் ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்கிறோம் இல்லையா? சங்கீதம் 103 1 2 நம்ம என்ன சொல்கிறோம்? என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்கிறதுனால தான் பிரச்சனை. தாவீது ஒருவேளை மறந்து போயிருப்பான்னு சொன்னால் அவனும் அமைதியாக போயிட்டு, அப்பா இவ்வளோ பெரிய பெலிஸ்தீன், ஃபுல் இஸ்ரவேல் படைகள் எல்லாம் அவனுக்கு பயந்து இருக்கிறது. ராஜா பயந்து வந்து உள்ளே உட்காந்துருக்கிறான். நான் ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவான்? அவனும் பயந்து வந்துருந்துருப்பான். ஆனால் இல்லை, தேவன் என்ன பண்ணார்? என்னை சிங்கத்தின் கைக்கு தப்பு வைத்தார், கரடியின் கைக்கு, இந்த பெலிஸ்தீன் கைக்கு என்னை தப்பு வைப்பார். இப்போ நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம யோசித்து பார்க்கணும். அப்புறம் யோசித்து பார்த்தா, ஐயோ 100 வயசில் 90 வயசில் சரீரம் செத்து போன எனக்கும் என் சாராய்க்கும் ஈசாக்கை அவரால் கொடுக்க முடியும்னு சொன்னான். இந்த காரியத்தில் அதனால தான் அவன் ஈசாக்கிட்ட என்ன சொல்கிறான்? பலி என்ன பண்ணுவார்? கர்த்தர் வேலைக்காரர்கள்ட்ட என்ன சொல்கிறான்? நாங்கள் போய் ஆண்டவரை தொழுது கொள்ளிட்டு நாங்கள் திரும்பி வருவோம், நானும் பிள்ளையாண்டானும் போயிட்டு திரும்பி வருவோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நாம் அவருக்கு முன்பாக உத்தமனாய் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாராம்? சகலத்தை, எவ்வளோ பெரிய பாடு, எவ்வளோ பெரிய உபத்திரம் வந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மை அதிலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த காரியம் தான். எவ்வளவு வைக்கிறது நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அவனுடைய மகள் வியாதிப்பட்டு இருக்கிற போதகர் என்ன பண்ணுறாங்க? மார்க் 5வது அதிகாரம் 22வது வசனத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஜோமனும்படிக்கு கூப்பிடுறாங்க. அவரும் சரி வாராரு. வர்ற வழியில் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொடர்றாங்க, நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த கேப்பில் நியூஸ் என்ன வருது? பிள்ளை மரித்து போயிட்டா. போதகரை துக்கப்படுத்த வேண்டாம், போதகரை நீங்கள் கஷ்டப்படுத்த வேண்டாம், பிள்ளை மரிச்சு போயிட்டா. 5:36 பாத்திரம் வாசிங்க. மார்க் 5:36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஆமென். ஜெப ஆலயத்தில்
விசுவாசமுள்ளவனாய் இரு என்று சொல்லி. ஆமென். பயப்படாதே, விசுவாசம். என்ன பிள்ளை மறிச்சிட்டா இனி என்ன பண்ண முடியும்? வியாதியா இருக்கும்போது வந்தாது ஏதாவது ஜோம் பண்ணி வியாதியை சுத்தமாக்க முடியும். ஏன்னா பிள்ளை மறிச்சிட்டா இனி என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் சொல்ல, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவன். ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எவ்வளோ பெரிய சூழ்நிலைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, கோலியாத் முன்னாடி நின்னாலும் பரவாயில்ல, எவ்வளோ இறந்து போன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இனி நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி மற்றவர்கள் சொன்னாலும் பரவாயில்ல. அவங்க என்ன சொல்கிறாங்க? போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், பிள்ளை மறைச்சிட்டா, இனி போதகர் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை, இனி ஆண்டவரே நினைச்சாலும் உனக்கு உதவி பண்ண முடியாது, ஆண்டவரே நினைச்சாலும் உனக்கு இந்த காரியத்தில் ஜெயம் கிடைக்காதுன்னு சொல்லி சொன்னாலும் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மையில் அவர். சரீரம் செத்து போன பின்பு அவர் என்ன பண்றாரு? ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இதுவரை நடத்தின எபினேசர் இனி என்ன பண்ணுவார்? நடத்துவான்னு சொல்லி நம்ம பார்க்க. அதனால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் எப்பொழுது நீங்கள் அழகாக ஜெய்சிங் கூட ஒரு வசனம் போட்டிருந்தார், நன்றி அறிதல் உள்ளவர்களாய். அதுதான் நமக்கு இல்லவே இல்லை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லணும்னு சொன்னால் நமக்கு வாயிலிருந்து ஸ்தோத்திரமே வராது. எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு கிருபைகள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். ஒரு 5 வருஷம், ஒரு 10 வருஷம், ஒரு 15 வருஷம், ஒரு 20 வருஷம் பின்னாடி போய் பார்க்க முடியுமா நம்மளால்? நாமளே யோசித்து பார்த்துருப்போமா? இப்போ நான் இருக்கிற இந்த சூழ்நிலையில் நான் இருப்பேன்னு சொல்லி நம்மளே ஒரு கனவு கூட நம்ம கண்டிருப்போமான்னு சொன்னால் நமக்கு தெரியாது. சேற்றிலிருந்து நம்ம தேவன் எப்படி இருக்கிறாரா? தூக்கி கண்மலையின் மேலே நிறுத்திருக்கிறார். டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டிருக்கிறோம். எத்தனையோ அதிசயங்கள், எத்தனையோ நன்மைகள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை நம்ம நினைத்தவர்களாக என்ன பண்ணணும்? இதுவரை நடத்தின எபினேசர் இனிமேல் என்னை நடத்துவார் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள எப்போ வருது? அப்போ தான் அந்த அவிசுவாசம் என்ன பண்ணாது? வராது. எவ்வளோ பெரிய பாடுகள் யோபா தான் சொல்கிறார் இல்லையா, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். எல்லாம் இழந்துட்டேன், இனி என்ன பண்ணுறது? ஒன்றுமே இல்லை, இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் நான் அவர் மேல் என்ன பண்ணியிருப்பேன்? நம்பிக்கையாய். அவனுக்கு தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். சும்மா நமக்கு வாக்குத்தத்தத்தில் ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொன்னால் கிடைக்காது. நான் அவருக்கும் பார்க்க நடந்து விட நான் உத்தமனாக இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலும் நம் விசுவாசம், ஆண்டு சொல்ல, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? நம்ம விசுவாசத்தில் கலந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். செய்த நன்மைகளை நினைக்கிறேன். 2வது பேதுரு செய்த ஒரு காரியம் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 61, 62 வாசிங்க. ஆமென். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு 3 முறை நீ மறுதலிப்பன்னு சொல்றாரு. அவன் சொல்றான் நான் மறுதலிக்க மாட்டேன். அவன் சொல்ற நான் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன்னு சொல்றாரு. சொன்ன மாதிரி 3 தரம் மறுதலிக்கவும் செஞ்சுட்டாரு. ஆண்டவர் நோக்கி பார்க்குறாரு, எதுவும் சொல்லலை இல்லையா? அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை ஒரே ஒரு பார்வை தான். அப்போ என்ன பண்ணுறா? சேவல் கூப்புகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து. அப்போ ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போயிட்டோம். விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் வேண்டினாரு. ஆனாலும் அவனுடைய விசுவாசம் என்ன பண்ணிட்டு ஒழிந்து போச்சு. 3 முறை என்ன பண்ணிட்டா? மறுதலித்துட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? ஒரே ஒரு பார்வை பார்த்தவன் என்ன பண்ணுறான்னா, கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து. நாம் நினைவு கூர்றோமா? எத்தனையோ முறை ஆண்டோடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. சபையில், வாட்ஸ்அப்லையோ, வாட்டவர் இட் இஸ், நம்ம வேதம் வாசிக்கும் போதோ நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போகிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? உடனே என்ன பண்ணணும்? அதை இந்த பேதுரு என்ன பண்ணான்? உடனே கர்த்தர் சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அதனால தான் அவன் என்ன பண்ணா? மனம் திருப்புகிறதற்கு ஒரு சான்ஸ் அவனுக்கு கிடைச்சது. தன் பாவங்களை மறைக்கிறவன்
அவைகளை அறிக்கை செய்து நமக்கு நம்ம பாவம் செஞ்சுட்டு ஆண்டவருடைய வார்த்தை வந்தாலும் யாருக்கோன்னு நினச்சி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் திரும்பி பார்க்க தான் செஞ்சார். பார்த்த உடனே பேதுரு என்ன பண்ணுறான், மனம் கசந்து வார்த்தையை நினைவு கூறுகிறான். அவரிடத்துல மனம் கசந்து அழுகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம கெட்டகுமாரன் சம்பவத்துக்கு இருந்து நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். கெட்டகுமாரன் லூக்கா 15வது அதிகாரத்தில் அவன் என்ன பண்ணான், பன்றிகள் தின்கிற தவிட்டால் தன்னுடைய வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். அது கூட அவனுக்கு என்ன பண்ணல, கிடைக்கல. உடனே அவன் என்ன பண்ணான், 16வது வசனம் வாசிங்க, 16, 17 வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு கிடைக்கிறது. நானோ, அடுத்து 18 வசனம் இப்படியா சொல்லுகிறது, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய். எத்தனை முறை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வந்திருக்கிறது. ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததுனால, அவிசுவாசத்தினால கர்த்தரை விட்டு நம்ம தூரம் போயிருக்கிறோம். பேதுரு திரும்பி ஒரே ஒரு பார்வை தான், அவன் மனம் கசந்து அழுது. ஆனால் நமக்கு தெளிவாக வார்த்தை நமக்கு பேசினாலும் யாருக்கோ ஆண்டவர் பேசுகிறான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அலட்சியமாக உட்கார்ந்துருக்கிறோம் நிறைய நேரங்களில். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். வசனத்தை என்னைக்கு நம்ம கேட்டு அந்த வசனத்தை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அப்போ தான் என்ன பண்ண முடியும், நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம முன்னாடி வச்சு போக முடியும். பேதுரு உடனே அந்த வசனத்தை என்ன பண்ணுறான், நினைவு கூர்ந்து அவன் என்ன பண்ணுறான். அது மாத்திரம் இல்லை, நம்ம பின்னாடி வாசிக்கும் போது எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். யோவான் 22வது அதிகாரத்தில் அவர் உயிர் தெளிந்த பின்பு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பேதுருவை பார்த்து கேட்கிறார், இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை, ஆம் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அவரோட பாவம், ஒரு சிறிய பாவம், ஒரு சில காரியங்கள் நம்ம தவறுகிறது நடக்கும் தான். ஆனாலும் என்ன பண்ணணும், அதிலிருந்து எழும்பி மறுபடியும் பேதுருட்ட, ஐயோ 3 முறை மறுதளிச்சிட்டான். அப்போ பழைய அன்பு அவனிடத்துல இல்லை. இந்த சீஷர்கள் எல்லாரிலும் நாம் என்ன பண்ணுற, அதிகமாய் நேசிக்கிறேன்னு சொல்லி அவனால் சொல்ல முடிஞ்சது. இன்றைக்கி நம்மளால் சொல்ல முடியுமா? இப்போ 30-35 பேர் இருக்கனா, இவர்கள் எல்லாரும் நான் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறேன்னு என்னால் சொல்ல முடியுமா? அவனால் சொல்ல முடிஞ்சது. ஏன், அவன் தப்பு செஞ்சான், உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது என்ன பண்ண, அதை அறிக்கையிட்டு அதற்கு பின்பு அவன் என்ன பண்ணல, ஆண்டவரை மறுதளிக்கலை. அப்போஸ்தலர்கள் நம்ம பார்க்கும்போது அவன் எப்படி ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறான்னு சொல்லி நம்ம எல்லாரும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். இந்த பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். முதலாவது நம்ம என்ன பண்ணணும், செய்த நன்மையை நினைக்கணும். ஒரு தவறு செய்தோன்னு சொன்னால் ஆவியானவர் வசனத்தின் மூலமாக இல்லை ஒரு வார்த்தையின் மூலமாக நம்ம பேசுகிறாருன்னு சொன்னால் அந்த வசனம் எனக்கு தான், நான் தான். அதான் சவுலுக்கும் தாவீதுக்குள்ள வித்தியாசம் தான் இல்லையா. சவுல் தான் செஞ்ச தப்பை என்ன பண்ணல, ஒத்துக்கொள்ளலை. தாவீது நாத்தான் சொன்ன உடனே, நீயே அந்த மனுஷன் சொன்ன உடனே என்ன பண்ணா, உடனே அவனுடைய தவறை உணர்ந்து என்ன பண்ணா, அவனுடைய சமத்தில் உட்கார்ந்தாங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இந்த பாவங்களை மறைக்கிறவன் மனுஷர்களுக்கு மறைத்து நம்ம நல்லா வாழலாம். ஆனால் தேவன் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அதனால தான் வார்த்தைகள் கடந்து வருகிறது. அதனால தான் வார்த்தையினால் பேசுகிறார். தேவன் யாரையும் நேராக பாயிண்ட் அவுட் பண்ணி பேசவே மாட்டார். மற்றவர்கள் முன்பாக தேவன் நம்மை அவமானப்படுத்தவே மாட்டார். நம்ம பாவம் செஞ்சாலும், நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சாலும் ஆண்டவர் நேரம் என்ன பண்ண மாட்டார், நம்ம குற்றப்படுத்த மாட்டார். வார்த்தையின் மூலமாக நமக்கு என்ன பண்ணுவார், உணர்த்துவார். வார்த்தையின் மூலமாக உணர்த்தும் போது நம்ம என்ன பண்ணிடணும், அதை கேட்டு அவர் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து நம்ம அந்த காரியத்திலேருந்து வெளியே வரும்போது தேவன் என்ன பண்ணுவாரா, நம்ம இன்னும் எடுத்து பயன்படுத்தவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பேதுரு எப்படி இருக்கிறாரா, மறுதளித்தாலும் ஆண்டவர் மேலே பாசத்தை என்ன பண்ணல, விடலை. இவர்கள் எல்லாரும் நீ இன்னும் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறேன்னு அவர் கேட்டோன்னு முதல்ல என்ன சொல்கிறான், ஆம் ஆண்டவரே நான் அன்பாக இருக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அதனால் நாம் அப்படி இருக்கிறோமா, நாம் ஆண்டவரை நேசிக்கிறோமா? ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும். ஆண்டவரை நான் நேசிக்கிறேன்னு சொன்னால் அவருடைய வசனத்தின்படி நடக்கணும். ஆண்டவரை நான் நேசிக்கிறேன்னு சொன்னால்
கனிகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். ஆண்டவரை நான் நேசிக்கிறேன்னு சொன்னால் அவர் விளக்கின எந்த கனியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, புசிக்கக்கூடாது. அது என்னதான் பார்வைக்கு இன்பமானதும் இச்சிக்கத்தக்க ஒரு விருட்சமாக இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, அதை நான் புசிக்கவே கூடாது. இந்த ஒரு காரியத்தை என்னால் விட முடியல. கொஞ்ச நேரம் நான் என்னுடைய மைண்டில் என்னுடைய ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை நான் ரிலீவ் பண்ணுறதுக்காக என்ன நீங்கள் அதுக்கு என்ன அதை தலைப்பு கொடுத்தாலும் சரி, இல்லை அதுக்கு என்ன ரீசன் கொடுத்தாலும் சரி, வாய்ப்பே இல்லை. நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று இதனால் அறிந்திருக்கிறேன். எதனால? உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரன் என்ன பண்ணுற எனக்காக ஒப்பு கொடுத்ததுனால. ரொம்ப பிடிக்குது எனக்கு இது இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. அடுத்த ஆண்டவரிடம் அவர் கேட்பார், வேண்டாம் இதை விடு. அதையும் நம்ம கொடுக்கும்போது தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார், அறிகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பேதுரு என்ன பண்ணுறான், இவர்கள் எல்லாரும் நான் உண்மை நேசிக்கிறேன். அப்போ விழுந்தாலும் உடனே என்ன பண்ணா மனம் கசந்து அழுறான். ஒரு நாளாவது நம்ம அழுதுருப்போமா? துணிகரமாக இவ்வளோ பாவங்களை செய்கிறோம், துணிகரமாக துணிஞ்சு செய்கிறோம். பைபிளை கையில் எடுத்துகிட்டு வசனத்தை போதிக்கிறோம், வசனத்தை கேட்குறோம், பைபிளை எடுத்துகிட்டு மணிக்கொரு ஜெபம் பண்ணுறான். துணிகரமாக நிறைய காரியங்களை செய்கிறோம். தேவன் விளக்கின கனி செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியம், அது கோபமாக இருக்கலாம், விரோதமாக இருக்கலாம், வைராக்கியமாக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம், மற்றவர்களை விரோதமான எதுவாக வேணாலும் இருக்கலாம். துணிகரமாக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். என்னைக்காக ஒரு நாள் நம்ம யோசிச்சிருக்கிறோமா? வார்த்தை எத்தனையோ முறை வார்த்தை கடந்து வந்திருக்குது. ஒரு நேரமாவது அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தை உடைச்சிருக்கிறதா? மனம் கசந்து அழுதுருக்கிறோமா? நம்ம சிந்தித்து போவோம். ஒரே ஒரு காரியத்தை குறித்து பார்த்து நம்ம கடந்து செல்லலாம். மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது ஆமென் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆமென். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும் இல்லையா? சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் அவர் என்ன பண்ணுறாரா? அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். மூன்றாவது, நம்முடைய அவிசுவாசம் நீங்கணும், நம்முடைய அற்ப விசுவாசம் நீங்கணும், நம்ம அவர்கிட்ட நம்முடைய விசுவாசம் பூரணப்படணும்னு சொல்ல நமக்கு தேவைப்படுற முக்கியமான ஒரு காரியம் என்ன? சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். கனி கொடுக்குற வாழ்க்கை தான் வாழணும், கனி கொடுத்து தான் ஆகணும். ஆனால் முடியலையே. அன்பு செலுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சிலர் நம்மளால் என்ன பண்ண முடியலை, நேசிக்க முடியலை. சில காரியத்தை என்னால் மன்னிக்க முடியலை. அப்போ யார் இருந்தால் தான் முடியும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தால் தான். அவர் நமக்குள்ளே வரும்போது தான் அவர் சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்துவார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும்னு சொல்ல அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அவர் என்ன பண்ணுவார்? சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துவார். எப்படி பேதுரு ஒரு சிறிய தப்பு செஞ்ச போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பார்த்தாலும், அதே போல் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது ஒரு காரியத்தை செய்ய போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார்? நம்ம தடுப்பார். இல்லை, இது வேண்டாம், இது உனக்கு தகுதியானதில்லை, செய்யாத. ஆவியானவர் என்ன பண்ணார்? நம்மோடு கூட இருந்து நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவான்னு சொல்லி நம்ம பார்க்க. அது மாத்திரமில்லை, நீங்கள் வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினால் ஆவியானவர் தாம் என்ன பண்ணுவாரா? நமக்காக வேண்டுதல் செய்வார். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதுக்கப்புறம் தான் பேதுரு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நின்று அறிக்கை பண்ணுறாரு. ஒரு வேலைக்காரியின் இடத்துல மறுதளித்த பேதுரு பின்னாடி என்ன பண்ணுறாரு? பெருக்கூட்ட ஜனங்களுக்கு முன்பாக ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். தைரியமாக நின்று சொல்கிறான். பயந்து ஒளிஞ்சு போன பேதுரு இப்போ தைரியமாக எல்லாரும் முன்னாடி நின்று சொல்கிறான். பரிசுத்தாவின் அபிஷேகம். நம்ம அநேக நேரங்களில் இதை நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள, அதாவது ஆவியானவர் இங்கே அங்கே விடுதலை. ஏன் எனக்கு விடுதலை இல்லை? இந்த காரியத்தை நான் விடணும்னு நினைக்கிறேன், இந்த பாவத்தை நான் விடணும்னு நினைக்கிறேன், இந்த ஹேபிட்டை நான் விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை. மனுஷரால் இது கூடாதது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூட. அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? சகல சத்தியத்திற்குள்ள நம்மை வழி நடத்துவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்ம முழங்கால் படிக்கலாமா? ஒரு நிமிஷம் நம்ம